வெல்கம் டு ஹோம் குசைன். நாம் இன்றைக்கி பூசணி விதையில் ஒரு சட்னி அரைக்கலாம். அதுக்கு பூசணி விதையை எடுத்து வாஷ் பண்ணி 2 நாள் வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் நான். இது ரொம்ப உடலுக்கு நல்லது. இந்த பூசணி விதையை நம்ம வாணலியில் லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். எடுத்து இதை ஆற வச்சிடணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த பூசணி விதைகளை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மிக்சியில் ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தேங்காய், கல்லுப்பு, புளி ஒரு சிறிதளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான பூசணி விதை சட்னி ரெடி. இது சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லது, உடலுக்கும் நல்லது. ஈட் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ.